வணக்கம், வெல்கம் டு Thiyonila pradeep kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இன்னையோட முடியுது. ஆமாங்க, நான் போன வருஷம் மே மாதம் 25ஆம் தேதி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்றதை என்னால் இன்னும் நம்பவே முடியல. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் டெய்லி பிஸி ஆகிட்டேங்க. டெய்லி வந்து வீடியோ எடுக்கிறது, அப்புறம் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே பிஸி ஆகிட்டேன். அதில் ஒரு வருஷம் ஆனதே எனக்கு இன்னும் தெரியல. இந்த ஒரு வருஷ ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அப்புறம் என்னை பற்றி நிறைய விஷயம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நீளமான வீடியோவில் நான் பேசுகிறனால கொஞ்சம் அங்கங்கே நான் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். போக போக வந்து நான் திருத்திக்கிறேன். அதனால முதலே சொல்லிடுறேன், நான் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு சாரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் Thiyonila pradeep கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி இந்த சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா யூஎஸ் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு குக் பண்ணி கொடுத்தேன். அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீ பண்ணுற எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் எப்பயுமே. அப்புறம் வந்து நான் வீட்டில் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் எப்பயுமே. அவர் சொல்லுவார், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பண்ணு அப்படின்வாரு. நான் என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தான் அவர் வந்து இந்த ஐடியா கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து உனக்கு குக்கிங் வந்து நல்லா வருது, யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் போடுறாங்க, தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் பேர் போட்டுட்ருக்காங்க. நீ வந்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்து நீ போட்டேன்னா உனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், உனக்கு வர்ற குக்கிங்கை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவருக்கே தெரியாமல் நான் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி சர்ப்ரைஸாக அதோட லிங்க்கை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதுதான் மே மாதம் 25ஆம் தேதி. அது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால எனக்கு அவ்வளோவா தெரியல, எடிட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, வீடியோ எடுக்கிறது எப்படின்னே தெரியல. ஏன்னா அப்போ என்கிட்ட ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. அப்போ வந்து நான் கையில் வச்சுட்டே தான் எடுத்தேன். அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் கிளாரிட்டி மிஸ் ஆகிருந்திருக்கு. அதனால நான் வந்து அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டேன் இப்போ. ஆனால் அந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் காரணம். அந்த டேட்டு தான் இந்த மே மாதம் 25ஆம் தேதி. அதனால தான் இன்னைக்கு வந்து நான் Thiyonila pradeep கிச்சனோட பர்த்டே அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னேன். அந்த லிங்க் அனுப்பிச்சோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வேர்ட் பண்ணாங்க. நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணேன். அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாதமும் நான் ஒரு நாள் விடாமல் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அப்போ எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ எடிட்டிங்கும் தெரியல, வீடியோகிராஃபியும் தெரியல. அதனால அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, வீடியோ போடுற வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்றனால தான் அந்த எல்லா வீடியோவையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு தான் எனக்கு வீடியோஸ் வந்து நல்லா எடுக்கவே தெரிஞ்சிச்சு. அப்பயுமே நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்ன வரைக்குமே நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தான் இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து கேமராவில் பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஃபோனில் எடுத்தேன் அப்படின்னா மோட்டோ G2 அப்படின்ற ஒரு ஓல்டு மொபைல். அந்த மொபைலில் தான் நான் ஒரு 6 மாதத்துக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு புது மொபைல் வாங்கி கொடுத்தாங்க, Honor 6X. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் புதுசாக Canon கேமரா வாங்கியிருக்கேன், DSLR. அதில் இனிமேல் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்து வந்து குக்கிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எத்தனை கிளாஸ்லேருந்து சமைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இருந்துங்க. 8th ஸ்டாண்டர்ட் அப்போ என்ன பண்ணோன்னா மேகி பண்ணுவேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, வேறு எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. 11th ஸ்டாண்டர்ட் அப்போ சிக்கன் கிரேவி,
அம்மா வந்து எங்கேயாச்சும் வெளியில் போயிருந்தாங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கு 8th முன்னாடியே 8th அப்போ மேகி வந்து நல்லா பண்ண கற்றுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான், என் ஃப்ரெண்டு மது, அப்புறம் என் தம்பி, அதாவது என் ஃப்ரெண்டோட தம்பி 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் எங்கள் அம்மா ஊரில் இல்லாதப்ப, எங்கள் அம்மா வந்து வெளியில் போயிருக்கப்பெல்லாம் கிச்சனவே ரொம்ப நாஸ்தி பண்ணிடுவோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, வெஜ் கட்லெட் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். ஒரு 7th இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம காமெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாட்ட பயங்கரமாக திட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த மாதிரி சேர்ந்து செய்கிறதவே விட்டுட்டோம். அவ்வளோ கேவலமாக தான் ஃபஸ்ட்டு வந்து சமைக்க கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து ஒரு செகண்ட் இயர் இருக்கும், என்ன பண்ணேன்னா பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஊரில் இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க. அப்போ பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த 2-3 கெஸ்டெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறமா பிரியாணி எப்போ பண்ணாலும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் லீவில் ஒரு 6 months இருந்தேன் வீட்டில். அப்போ வந்து இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ண கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிலே வேரியேஷன்ஸ் பண்ணி, இப்போ வந்து நார்மல் பரோட்டானா அதில் வந்து கோதுமை மாவு பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். அது மூலியமாக தான் கோதுமை பரோட்டா, அப்புறம் கோதுமை நான்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி மஃபின்ஸு எல்லாத்துலேயுமே மைதாக்கு பதிலாக கோதுமை மாவை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் தான் எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து என் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது மாதம் வந்து தக்காளி குருமா வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ 1 month கழித்து பார்த்தா அதுதான் என்னோடய சேனலுக்கு பெரிய ரீச் கொடுத்துச்சு. நிறைய பேர் இப்போ வரைக்கும் அது வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோ 7 lakh வியூஸ்க்கு தாண்டி போயிட்டுருக்கு. அந்த வீடியோஸ்னால தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைச்சாங்க. எனக்கு அந்த வீடியோ தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு என்னோட யூடியூப் கெரியரில். யூடியூப்பை வந்து நான் பெரிய ஒரு எப்படின்னா, எப்பயுமே காலையில் எந்திரிச்சோடனே வந்து யாராச்சும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் பார்ப்பேன். காலையில் எந்திரிச்சோடனே நான் அதை தான் பார்க்குறனால என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார், நீ வர வர யூடியூப் பைத்தியமாகவே ஆயிட்டுருக்க, எப்பயுமே யூடியூப்னே சொல்லிட்டு இருக்காத, இவ்வளோலாம் நீ வந்து வைக்காத, திடீர்னு இப்போ வந்து நிறைய வெப்சைட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உன்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால் இவ்வளோ வந்து அது மேலே அஃபெக்ஷனாக இருக்காத யூடியூப் மேலே அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து இன்னொன்று, நான் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான். ஏன்னா நான் நிறைய ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு டேபிளில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண வச்சுட்டே இருப்பேன். பரவாயில்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கே ஏதாச்சும் ஃபுட்டு வச்சுட்டோன்னா சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எனக்கே சில சமயம் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா நான் சாப்பிடாம ஒரு அரை மணி நேரம் கூட அவரை சாப்பிட விடாமல் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் நினச்சா காமெடியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ண என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸே வரல, லைக்ஸ் வரல, அப்புறம் வியூஸும் வரல, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய சேனல்ஸ்லாம் பார்ப்பேன், சில சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்போ தான் எந்த சேனல் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்தாலுமே அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்ப்பேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸை பார்ப்பேன். அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நமக்கு மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலையே, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எந்த வீடியோஸ் போடணும் அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்போ வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்ல வியூஸ்லாம் வருது, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குது, நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியல, வீடியோ எப்படி பண்ணுறேன் நல்லா பண்ணுறேன்னான்னு தெரியல, அதனால தான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க,
எப்பயுமே வந்து நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடத்தோட வந்து அருமை தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அதை நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம பெரிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறப்ப தான் அந்த இடத்தோட அருமை வந்து நமக்கு தெரியும். எப்பயுமே கஷ்டப்பட்டாதான் நம்ம ஒரு பெரிய அச்சீவே பண்ண முடியும் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா எப்போல்லாம் நான் அவருக்கு வீடியோ அனுப்புகிறேனோ அவர் கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிடுவார். என்கிட்டே சொல்லுவார், இப்படி வெளியில் போனேன், உன்னை கேட்டாங்க, நீ வீடியோ போடுறதெல்லாம் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். என் ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். அதே மாதிரி தான் அவங்களோட அம்மா அப்பாவும், அதாவது என் அத்தை மாமாவும் எனக்கு பெரிய சப்போர்ட் தான். நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ரெசிபி வீடியோ போட்டாலாம் சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணா அண்ணி அவங்களும் அப்படி தான் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கப்பெல்லாம் நிறைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. இது பாரு, இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என் யூடியூப் சேனலுக்கே ஒரு முதுகெலும்புன்னு சொல்லலாம். என்னன்னா, நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவேன். நான் பண்ணுவேன், அது என்னோட யூடியூப் சேனல், அதனால பண்ணுவேன். ஆனால் வந்து இன்னொரு ஆள் வந்து நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் டெய்லி வந்து என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க தான் என்னோட அக்கா ஜெர்லின் அப்படின்னு அவங்க நேமு. அதே நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவளுக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி தான் எங்கள் சித்திங்க நிறைய பேர் எல்லாருமே வந்து என் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் கேட்குறப்ப. நான் கொஞ்சம் பேரோட நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னை வந்து மனசார பாராட்டின சில பேரோட நேம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா எனக்கு இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்றனால தான் நான் வந்து இது எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னை மனசார பாராட்டினவங்க லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது நிர்மலான்னு என் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நிறைய ரெசிபீஸும் சொல்லுவாங்க, நல்லா மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வரிசையாக எல்லாரையும் சொல்கிறேன். ஜாஸ்மின், செல்வா, புஷ்பா, அப்புறம் எங்கள் மாமா பொண்ணு பிரீத்தி மச்சி, சலோமி, ஹெலன், வில்சன், டயானா, பட்டு அத்தை, அவங்களும் நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜி, சுமித்ரா, சன்யா, ஸ்டெனி, மது, மோனிஷா, ஐஸு, ரஞ்சனி, மகா, மோனிகா, இவங்க எல்லாருமே வந்து என்னை மனசார மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க, மனசார பாராட்டியிருக்காங்க. இன்னும் நான் யாரை பேரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏன்னா இவங்களெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தவங்க சொல்கிறதுலே நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ பாசத்தோடு சொல்கிறாங்க அப்படின்னு. நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் உனக்கு இவ்வளோ தெரியும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மனசார பாராட்டியிருக்காங்க. அவங்க சொல்கிற வேர்ட்ஸ்லேயே நமக்கு தெரியும். அவ்வளோ மனசார பாராட்டுறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மனசு வரும். அது எல்லாமே இவங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என்னோட முக்கியமான ரீசன், நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் தான். நீங்கள் எல்லாருமே எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சூப்பராக இருக்குது, நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதை கேட்குறதுக்கே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெசிபியை ஒருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது அதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு அது சூப்பராக இருந்துச்சுன்னு வேற கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. இப்போ யாராச்சும் வந்து ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் யாருமே அப்படி நினச்சதில்லை. எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி மாதிரி நான் இன்னும் பல வருஷம் வந்து தியோனிலா பிரதீப் கிச்சனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு விஷ் பண்ணணும். கீழே எல்லாருமே தியோனிலா பிரதீப் கிச்சனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், நிறைய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா மோட்டிவேட் ஆகும்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ லென்த்தான வீடியோவில் பேசுகிறேன். நான் நிறைய பேர் பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், யூடியூப் வீடியோஸ்லாம். அதில் நிறைய பேர் பேசுவாங்க. அதை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க, நமக்கே இந்த தைரியம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அதனால தான் இந்த தடவை கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரை தான் இது. இந்த வீடியோ நல்லா இல்லைன்னா கீழே வந்து எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸு. அதனால வந்து எனக்கு நீங்கள் டிமோட்டிவேட் பண்ண மாட்டீங்க யாரும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் யாராச்சும் போடாதீங்க, இந்த வீடியோஸ்க்கு மட்டும் போடாதீங்க. மற்ற எந்த வீடியோக்கு வேணாலும் நீங்கள் போடுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ எனக்கே தெரியும் நான் கொஞ்சம் வளரி தான் பேசுகிறேன் அப்படின்னு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நல்லாவே பேச கற்றுக்கிறேன். இந்த என்னோட யூடியூப் ஜேர்னி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம தியோனிலா பிரதீப் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.